பிரியமானவர்களே, கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த உலகம் இரண்டாக பிரிக்கப்படுது என்று யூதர்கள் சொல்கிறது உண்டு. ஒன்று இப்பொழுது இருக்கிற உலகம், மற்றொன்று இனி வரப்போகிற உலகம். இப்பொழுது இருக்கிற உலகம் பொல்லாத பிரபஞ்சம். இது இருளின் அதிகாரம், பிசாசினுடைய ஆதிக்கம் நிறைந்த பொல்லாங்கு செய்கின்ற உலகம் என்று நாம் பார்க்கிறோம். இனி வரப்போகிற உலகம் அது குமாரனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம், அது நீதி வாசமாய் இருக்கிற ராஜ்யம். அவற்றுக்கு நம்மை உட்படுத்தும்படியாக தடையாய் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு தாமே பிதாவாகியுடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய நோக்கத்தின்படியே தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே தம் இரத்தத்தை சிந்தும்படியாய், நமக்காக அடிக்கப்படும்படியாய், நமக்காக நொறுக்கப்படும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தமாக இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நாம் விடுவிக்கப்படுகிறோம், குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், அவருடைய சொந்த ஜனமாக மாற்றப்படுகிறோம். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார் என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16, தீத்து 2:14, மத்தேயு 20:28, 1 யோவான் 4:10, ரோமர் 4:25, 1 பேதுரு 2:24, கொலோசியர் 1:13 முதல் 14 வரைக்குள்ள வசனங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தம், கிறிஸ்து இயேசுனுடைய பாடு மரணம் நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. God bless you.